இப்போ என்னாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 வருஷம் நான் 25லிருந்து 45 வரைக்கும் இயற்கை விவசாயம் வந்து எனக்கு தெரியாது. ரசாயன விவசாயத்தில் தமிழ்நாடு யூனிவர்சிட்டி என்ன சொல்லுதோ அதை நான் ஃபாலோ பண்ணி விவசாயம் பண்ணுங்க. ஓரளவுக்கு நல்லா வந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன பயிர் பண்ணாலும் முதல் யூரியா போட்டோடனே கருப்பாக வரும். அப்புறமா டயமோனியம் பாஸ்பேட் போடுறது, பொட்டாஸ் போடுறது, இப்படி என்பிகே மட்டும் போட்டிருந்தோம். அப்புறம் முடியல அந்த பயிர் அந்த இதுக்கு வரல. பருத்தியெல்லாம் காய் பிடிக்கும், நிறைய பூ பிஞ்சு நிறைய பிடிக்கும், காய் வெடிக்காது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் போய் கேட்குறது. அப்போ அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதை அப்போல்லாம் நுண்ணூட்டமே அறிமுகம் இல்லாத டைம் அந்த காலத்தில். அப்போ நான் தமிழ்நாடு யூனிவர்சிட்டிக்கு நேரடியாக போய் இதெல்லாம் பழக்கம் இருக்குது, போயிட்டு வந்து கேட்டு இது பண்ணுவோம். அப்போ என்னாச்சுன்னா இது எல்லாம் பண்ணுறப்போ தொடர்ச்சியாக ஒரு 3 வேளை என்பிகே மட்டும் தலைமணி சாம்பல் போட்டிருந்தேன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 நுண்ணூட்டம் உள்ள சேர்த்த வேண்டியதாக இருக்குது. அதுக்கான ஒரு உழைப்பு இது எல்லாமே வேஸ்ட்டாக போகுது. அப்போ ஒரு பயிர் பண்ணுறதுக்கு இத்தனை தேவையா?